சரி, இப்போது இந்த உயிர் சக்தி வளர்க்குறதுக்கு இப்போ இந்த உயிர் சக்தி ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த ஆற்றல் சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த உடல் அப்படிங்கிற இந்த ஸ்தூல இதை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், முறையாக இயக்க வைக்கணும்னா இங்கே உயிர் அப்படிங்கிற இந்த இயக்க சக்தி, ஆற்றல் சக்தி இந்த ஆக்க சக்திக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உடலை வந்து ஆக்க சக்தியாக வச்சுக்குவோம், உயிர் சக்தியை வந்து ஆற்றல் சக்தியாக வச்சுக்குவோம். சரிங்களா? அப்போ இங்கே வந்து ஆற்றல் பலமாக இருக்கணும். பலகீனமாக இருந்தால் இந்த ஆக்க சக்தியை பலகீனமாகும், இந்த ஆற்றல் இங்கே பலமாக இருந்தால் இங்கே ஆக்க சக்தியும் பலமாகும். இதுதான் உடலுடைய கட்டமைப்பு. சரிங்களா? இப்போது இந்த ஆற்றல் சக்தியை பலமாக்கிறதுக்கும் ஆக்க சக்தியை பலமாக்கிறதுக்கும் புறத்துலேருந்து ஏதாவது பொருள் தேவையா? இதை ரெண்டுத்தையும் உருவாக்கினவங்க யார் உருவாக்கினா? இந்த உடல் தானே. இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அக உயிர் சக்தி தானே உருவாக்குச்சு. கருநிலையாக இருந்த அந்த ஜைகோட் அப்படிங்கிற உயிரணு, ஒரு இரத்த துளியாக இருந்த ஜைகோட் கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்புகளாகவும் ஆற்றலாகவும் அக உயிர் சக்தியாகவும் எப்படி உருவாச்சு அப்படின்னா அது கருச்சூழலில் இருந்த அக உயிர் சக்தியுடைய அகசக்தியோட வேலை. அகசக்தி அக உயிர் சக்தியாக பின்னாடி மாற்றம் பெற்றது. எது அகசக்தி? அந்த ஒரு துளி ஜைகோட் இருந்தது பார்த்தீங்களா, ரத்த துளி, அதுதான் அகசக்தி. அந்த அகசக்தி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் சக்தியோடு இணைஞ்சி, அதாவது உயிர் சக்தின்ற ஆற்றல் சக்தியோடு இணைஞ்சி அக உயிர் சக்தியாக மாறுது. அதே மாதிரி புறசக்தி, அதாவது அந்த கரு குழந்தை வயிற்றுலேருந்து கருவறையிலேருந்து வெளியே வரும்போது புறசக்தி இருக்கு இல்லையா, இந்த புறசக்தியோட இந்த அக உயிர் சக்தி வெளியே வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி மட்டும் புறசக்தியோடு இணைஞ்சிட்டு அகசக்தியை அந்த குழந்தையோட உள்ளுக்குள்ளே உரைய வச்சிருக்கு. இதுதான் அக உயிர் சக்தி, அதான் சொல்லுவாங்க கரு உரு தத்துவம். நல்லா தெரிஞ்சுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். உள்ள சைக்கோட்டா ஒரு துளி ரத்த துளியாக இருக்கும்பொழுது அகசக்தியாக தான் உருவாகுது. அகசக்தியாக உருவான அந்த கரு அணு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உறுப்புகளை வளர்க்கும்போது உயிர் சக்தி, ஆற்றல் சக்தி, உயிருடைய ஆற்றல் சக்தி அந்த அகசக்தியோடு இணையும் போது அக உயிர் சக்தியாக உள்ள செயல்படும். அக உயிர் சக்தியாக இணைஞ்ச அந்த அகசக்தியும் உயிர் சக்தியும் எல்லா உறுப்புகளையும் உருவாக்கி பராமரித்து முழுமையாக அது நிறைவடைஞ்ச உடனே அந்த கரு வந்து முழுமையாக ஒரு சிசுவாக உருவடைஞ்ச உடனே, கருக்குழந்தையாக உருவடைஞ்ச உடனே வெளியே புறசக்தி கிட்ட ஒப்படைக்கிற வேலையை செய்யும். புறசக்தி கிட்ட வெளியே ஒப்படைக்கும் பொழுது புறசக்தியோட இந்த அக உயிர் சக்தி இணைந்து, அதாவது கைக்குலுக்கி இந்த பொறுப்பை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அகசக்தி திரும்பவும் உரைநிலைக்கு உள்ளே போயிடும். எங்கே உள்ள கருக்குள்ளே போகாது, அந்த சிசுக்குள்ளே போயிடும். உயிர் சக்தி புறசக்தியோட கலந்து புற உயிர் சக்தியாக மாறும். அப்போ புற உயிர் சக்தியோட வேலை என்னென்னா புறத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உடலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு உடலை பராமரிக்கிறதும் இயக்க வைக்கிறதுக்குமான வேலைகள். அங்கே உரைநிலையில் அகசக்தி அங்கேயே உள்ளேயே அந்த சிசுவோட உடலுக்குள்ளே உறைஞ்சு போய் அங்கேயே உள்ள. இதுக்கப்புறம் வேலை செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புறசக்தி. புற உயிர் சக்தி தான் வந்து பராமரிப்பு சக்தியாகவும் எதிர்ப்பு சக்தியாகவும் இயக்க சக்தியாகவும் ஆற்றல் சக்தியாகவும் ஆக்க சக்தியாகவும் அந்த உடலுக்கு முழுமையாக உதவி செய்யும். இதுதான் உடம்புடைய இயக்கம். இப்படி இருக்கிற இந்த உடலில் இந்த இயக்கத்துக்கு, இந்த இயக்கம், இந்த கட்டுப்பாடு, இந்த ஒழுங்கமைப்பு, இந்த நெறிமுறை இதெல்லாம் எந்த ஆங்கில மருத்துவம் செஞ்சது, எந்த மருத்துவம் வந்து செஞ்சு? மருத்துவம் அப்படிங்கிற ஒன்று இப்போ இந்த இடத்துல எங்கே தலையிட்டது? அது வந்து மரபொழி மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஆங்கில மருத்துவமாக, இங்கே ஏதாவது மருத்துவத்துடைய நடுவில் அதாவது நடுவில் இது வேற ஏதாவது இருந்ததா, இல்லை ஏதாவது இடையூறு இருந்தால் தேவைதான் இருந்ததா? இதெல்லாமே தானாக தானே இருந்துச்சு, தானாக தானே செயல்பட்டு, தானாக தானே உருவாச்சு. அப்போது இதில் எதுக்கு மருத்துவத்தோட இன்டர்ஃபியரன்ஸ்? அப்போ எந்த மருத்துவம் வந்து இந்த மருந்தை சாப்பிட்டா இந்த உறுப்பு உருவாகும், அக உயிர் சக்தி புற உயிராக மாறும், புற உயிர் சக்தி அக உயிராக மாறும், இதெல்லாம் எந்த மருத்துவம் தேவைப்பட்டது? இப்போது இந்த அக உயிர் சக்தி இப்போ வந்து ஆங்கில மருத்துவம் 100 வருஷம் ஆச்சு, சித்த மருத்துவம் 2500 வருஷம் ஆச்சு வச்சுக்கோங்க, நான் சும்மா சொல்கிறேன். அக்குபஞ்சர் 2000 வருஷம் ஆச்சு, ஆயுர்வேதாவும் ஒரு 2000 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி மனித குலம் தோன்றி வெறும் 8000 10,000 வருஷம் தானே ஆச்சு, எத்தனை லட்சம் வருஷங்கள் ஆச்சு. அப்போ எந்த மருத்துவமே கண்டுபிடிக்காத போது எந்த அப்போ பிறந்த குழந்தைகள் எந்த மருத்துவத்துடைய பயன்பாட்டில் வளர்ந்தது?
புறத்துலேருந்து ஏதாவது உள்ளே வந்த எலும்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அப்படி ஒரு கால் சின்னதாக இருக்குது, ஒரு கால் பெருசாக இருக்குது, அப்போ ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, ப்ரோட்டீன் கொடுங்க, கால்சியம் கொடுங்க, உள்ளே இருக்கிற எலும்பை வளர்க்கணும்னு சொல்லி ஏதாவது புறத்துலேருந்து ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டு வளர்ந்துதான் குழந்தைங்க. இல்லை இந்த இலையை கொடுங்க, இந்த தாவரத்தை பறிங்க, இந்த இதை கொடுங்க, இதை கொடுத்தாதான் வந்து நாங்கள் வளருவோம், இல்லைன்னா நாங்கள் அப்படியே இருப்போம்னு சொல்லி உள்ளேயே அப்படியே குறுகியே இருந்துதான். அப்போ எந்த விதமான மருந்துகளும் இல்லாததானே இத்தனை நாளாக அந்த குழந்தைகள் சிசுக்கள் பிறந்தது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ வந்து இந்த உணவு முறைகள் வேற மேடம், அப்போ எந்த உணவுகள் வந்து ஆரோக்கியமாக இருந்தது, ரசாயன கலப்புகளே இல்லை, அதனால் வந்து அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வந்தது. இன்றைக்கி இருந்த குழந்தைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரசாயனம். அப்போ எப்படி அந்த ரசாயனம் மட்டும் உணவை எடுத்துக்கிட்டு சப்ளிமெண்ட்ரியே இல்லாமல் அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக பிறக்கும். அப்போ அது கண்பார்வை கோளாறு வரும், எலும்புகளில் பிரச்சனை வரும், எல்லா முடி வளர்ச்சி இருக்காது, மூளை வளர்ச்சி இருக்காது, எதுவுமே இருக்காது மேடம். சப்ளிமெண்ட் எல்லாம் சாப்பிடலாம், அயன் சத்து இருக்காது, வைட்டமின் சத்து இருக்காது, கால்சியம் சத்து இருக்காது. இதெல்லாம் இப்போ இருக்க சாப்பாட்டில் ரொம்ப கம்மி, இல்லவே இல்லைன்றதால தான் நாங்கள் இதெல்லாம் வெளியேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க இல்லையா? இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தோட விவாதம். சரி, இதெல்லாம் சாப்பிடாத ஏழை குழந்தைங்க ரோடில் கிடக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிங்களா? நான் பார்த்துக்கேன். பிளாட்ஃபார்மில் அங்கேயே குழந்தை பெற்று அந்த பிளாட்ஃபார்ம்லேயே அந்த குழந்தை தூங்குது. பிறந்து 1 நாள் 2 நாள் குழந்தை பிளாட்ஃபார்மில் நான் பார்த்துருக்கேன். அப்படியே அங்கேயே தான் வளர்ந்து நான் ரொம்ப மாதமாக பார்த்து நின்று வேடிக்கை பார்ப்பேன். அவங்க அம்மா அப்போ தான். ஏன்? மார்க்கெட்டில் மீன் விற்கிறவங்க, எறா அந்த மாதிரியான மார்க்கெட்டில் விற்கிறவங்க குழந்தை பிறந்து 1 வாரம் கூட ஆயிருக்காது. அந்த குழந்தைய ஒரு பக்கம் பாலை கொடுத்துட்டே ஒரு பக்கம் எறா மீனை வியாபாரம் செய்வாங்க. அவங்களுக்கு அன்றாடம் வேலை வியாபாரம் செஞ்சால் தான் அவங்களுக்கான சாப்பாடு, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இல்லை போயிட்டு நான் வந்து குழந்தை பெற்றுட்டேன், உள்ள பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் பத்திய சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், லேகியம் சாப்பிட்டுட்டோம், வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா, ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸோ கால்சியம் டேப்லெட்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, இங்கே அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு கூட அவங்க வயிற்றில் உணவு இருக்காது. அவங்க எந்த தண்ணியில் கை வைக்கிறத பற்றியோ, இல்லை அந்த உட்காந்து அந்த குழந்தைய அந்த குழந்தையோட சிசு எப்படி இருக்கும், அந்த 1 நாள் 2 நாள் குழந்தையோட சிசு அவங்க உடம்பு எப்படி இருக்கும், எந்த டேப்லெட் சாப்பிட்டு அந்த குழந்தை வளர்ந்தது, அவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்கள். ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கோம். பெற்றதுக்கப்புறம் வீட்லேயே ரெஸ்ட் எடுக்காதவங்க எப்படிங்க ஹாஸ்பிட்டல் போய் அவங்கள போயிட்டு எனக்கு கால்சியம் மாத்திரை கொடு, டேப்லெட்ஸ் கொடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க. அவங்க முதல்ல அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் லைனில் இருந்து மருந்தை வாங்கி சோத்துக்கே அங்கே பஞ்சம் அப்படின்ற பொழுது மாத்திரைகளை கூட அவங்க அதை வந்து பெருசாக வந்து அதை லட்சியப்படுத்தி அது மேலே இம்பார்ட்டன்ஸ் காத்து அதை சாப்பிட வேண்டிய இதெல்லாம் அவங்களுக்கு அந்தளவுக்குலாம் கிடையாது. அவங்களுடைய ஒரே மைண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் பண்ணி அன்னைக்கான சாப்பாட்டுக்கான வருமானத்தை தேடுறது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க இப்போ எலும்பு வளராமையாக பிறக்குது. கால்சியம் சாப்பிடாததுனால எலும்பெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கா, இல்லை அயன் சக்தி இல்லாததுனால அந்த குழந்தைங்க என்னவா ஆயிட்டாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அதுக்கப்புறமா நான் பார்க்குறேன் நல்ல ஆரோக்கியமாக விளையாடிக்கிட்டு தான் இருக்குதுங்க. குப்பையிலையும் இதுலேயும் விளையாடிட்டு ஜாலியாக யார்கிட்டையாவது எதாவது சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மறதியில் இருந்துட்டு பொதி மூட்டை மாதிரி லகான் பொடி மாதிரி இல்லை, சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறாங்க. இதான் உடம்புடைய இயக்கம். இந்த இடத்துல எங்கே வந்து மருந்துகளுடைய தேவை ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கருவில் இருக்கிற குழந்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு எந்த விதமான புறத்தில் இருக்கிற மருந்து தேவை, இதே தான் வெளியிலையும் அப்படிதான். அப்போ வயிற்றில் கருப்புள்ளே இருக்கிற குழந்தையே வளர்க்க முடிகிற ஒரு அந்த சூழலையே வளர்க்க முடியும் பொழுது அந்த இடத்துல உணவு அப்படிங்கிறது கூட அந்த கருக்குழந்தைக்கு போகாது. தாயுடைய ஆற்றல் மட்டும்தான் அந்த குழந்தைய வளர்க்குது. ஒரு ஆற்றல் சக்தியாலேயே ஒரு சிசுவை வளர்க்க முடியும் அப்படின்னா, வெளியில் வந்து புற உயிர் சக்தியோடு இணைஞ்சதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற உணவுப் பொருட்கள் சாப்பிட்டு எப்படி அந்த குழந்தையால் வளர்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? இது வரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் அதாவது இந்த மருந்துகள் சாப்பிட்டாது ஏதாவது குழந்தை வளராமல் ஒரு ஆம்பளையாவோ பொம்பளையாவே ஆகாமல் இருந்திருக்கிறதா இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரங்க, பைத்தியமாக இருக்கிறவங்க, மிக மிக மோசமான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, பெரிய பணக்காரங்க எல்லாரையுமே பார்த்துருப்பீங்களா இல்லையா? இதில் ஏதாவது ஒரு கேட்டகிரியில் அவங்க டேப்லெட்ஸே எடுக்காமல் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிடாம ஃபோலிக் ஆசிட், கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் சத்து மாத்திரைகள், வைட்டமின் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடாம இருந்ததுனால வளராமையே இருந்துட்டாங்க. 30 வயசு வந்ததுக்கப்புறம் கூட குழந்தை மாதிரியே இருக்கிறாங்க. 30 வயசு வந்ததுக்கப்புறம் கூட ஆம்பளையாக மாறவே இல்லை. அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கான திராணியே வல்லமையே அவங்க உடம்புல இல்லைன்ற மாதிரி ஒருத்தரையாவது இது வரைக்கும் நீங்கள் பிரபஞ்சத்தில் பார்த்துருக்கீங்களா? காட்டுங்க பார்ப்போம்.
அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று நடக்காது, நடந்ததும் கிடையாது. இத்தனை மனித குலம் தோன்றிய காலத்துலேருந்து அந்த மாதிரியான ஒரு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், வெளியிலேருந்து இருக்கிற புற பொருட்கள்னால இந்த உடலை குணப்படுத்த முடியாது. நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல், ஆக்கம் ரெண்டுமே நம்ம உடலால் தனக்கு தானே உற்பத்தி செஞ்சுக்கக்கூடிய வல்லமை இந்த உடல்கிட்ட இருக்குது. இப்படித்தான் அது உருவாச்சு, அதோடைய உருவாக்கமே இப்படி அப்படின்னும் போது அப்படித்தானே அது இருக்கும். வெளியிலேருந்து இருக்கிற பொருள் அதுக்கு தேவையில்லை. உள்ளே இருக்கும்போது வெளியிலேருந்து இருக்கிற பொருள் எதுவுமே எடுத்துக்கல, தானாக வளர்ந்தது, வெளியேவும் தானாக வளரும். இதுதான் பிரபஞ்சத்தோடைய படைப்புடைய கட்டமைப்பு. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த உடலை அணுகுனீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற எந்த விதமான ரசாயன மருந்துகளை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்த காணொலியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பழமொழியை பற்றி பேசணும்னு இருக்கேன். அந்த பழமொழியை நம்ம முன்னோர்கள பழமொழியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு இன்னைக்கான ஒரு கேட்டறிதல் முறையில் ஒரு சின்ன, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும், மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டு திணிச்சா நீங்கள் சீக்கிரம் மறந்துடுவீங்க, மைண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி சின்ன விஷயத்த, ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த எப்படி நீங்கள் வந்து கேட்டறிதல் முறையில் பேஷண்ட்டை அணுகலாம் அப்படிங்கிறத நான்